வணக்கம். மத்திய கிழக்குல நடக்கிற ஒரு புது போர் உலகத்தோட மிக சக்தி வாய்ந்த ராணுவ கூட்டணியான நேட்டோவையே ரெண்டா பிளந்துட்டு இருக்கு. நாம எப்படி இந்த நிலைமைக்கு வந்தோம்? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி வாங்க விஷயத்துக்கு வருவோம். இந்த முழு பிரச்சனைக்கும் ஒரு விதத்துல இதுதான் ஆரம்ப புள்ளி. ஒரு அமெரிக்க அதிபர் போர் நடந்துகிட்டு இருக்கும்போதே தன்னோட கூட்டாளிகளோட பலத்தையே உலகத்து முன்னாடி கேள்வி கேட்கிறாரு. நினைச்சு பாருங்க. இது ஏதோ ஒரு சின்ன கருத்து வேறுபாடு கிடையாது. இது கூட்டணியோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பாக்குற ஒரு பெரிய விரிசல். அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் மேல போர் தொடுத்து இப்போ 2வது மாசம் ஆகுது. இந்த நேரத்துல வாஷிங்டன் தன்னோட கூட்டாளிகள் கிட்ட இருந்து இன்னும் அதிகமான உதவியை எதிர்பார்க்குது. ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற பதில் திருப்தியா இல்ல. பல வருஷங்களா இந்த பரஸ்பர பாதுகாப்புன்ற கொள்கைதான் மேற்கத்திய நாடுகளோட பாதுகாப்புக்கு ஒரு கவசம் மாதிரி இருந்திருக்கு. ஆனா ஒரு கூட்டணிக்கு உடன்பாடே இல்லாத ஒரு போருக்கு ஆதரவு கொடுங்கன்னு கட்டாயப்படுத்தினா அந்த கவசத்தோட நிலைமை என்ன ஆகும்? இதுதான் அமெரிக்காவோட அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு. ரொம்ப வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. இது ஒரு 2-வே ஸ்ட்ரீட். நாங்க உங்களுக்கு உதவுறோம், நீங்க எங்களுக்கு உதவணும். ஆனா எங்க கூட்டாளிங்க அந்த ரூட்ல வரமாட்டேங்கிறாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்து ஐரோப்பா இதுக்கு எப்படி பதில் சொல்லுச்சுன்னு பார்க்கலாம். அமெரிக்காவோட கோரிக்கைகளுக்கு பதிலா ஐரோப்பா முழுக்க இருந்த ஒரே குரல்ல முடியாதுன்னு பதில் வந்துச்சு. அது ஒரு பெரிய தடுப்பு சுவர் மாதிரி நின்னுச்சு. ஸ்பெயின் தான் இதுல ரொம்ப காட்டமா தன்னோட எதிர்ப்பை பதிவு பண்ணுச்சு. அவங்களோட பிரதமர் இந்த போர் நியாயமே இல்லாதது, ரொம்ப ஆபத்தானதுன்னு சொன்னாரு. அதுக்கு அடுத்தபடியா இத்தாலியில இருந்தும் இதே மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. தாக்குதல் நடத்துறதுக்கு அவங்களோட முக்கியமான ஒரு ராணுவ தளத்தை அமெரிக்காவுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பிரான்ஸ் இன்னொரு படி மேல போய் ஆயுதங்கள் கொண்டு போற வழியையே பிளாக் பண்ணிடுச்சு. இதனால கோபமான அதிபர் ட்ரம்ப் இது ரொம்ப உதவாத ஒரு செயல்னு வெளிப்படையாவே சொன்னாரு. அமெரிக்காவோட ரொம்ப நெருங்கிய கூட்டாளிகளான இங்கிலாந்து, போலந்து கூட தெளிவா ஒரு கோடு போட்டுட்டாங்க. இதன் மூலமா நேரடியா இந்த போர்ல இறங்குறதுக்கு ஐரோப்பா தயாரா இல்லங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுது. ஆக இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். பிரிட்டிஷ் பிரதமரோட இந்த பவர்ஃபுல்லான வார்த்தைகள் ஐரோப்பாவோட மொத்த மனநிலையையும் ஒரே வரியில சொல்லுது. சரி, இந்த அரசியல் விரிசலெல்லாம் நிஜ உலகத்துல, குறிப்பா ராணுவ ரீதியாவும் பொருளாதார ரீதியாவும் எங்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இப்ப பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான பகுதி. 20%. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்தோட மொத்த எண்ணெய், எரிவாயு ஏற்றுமதியில 1/5 இந்த சின்ன ஜலசந்தி வழியாதான் போகணும். இப்போ ஈரான் அதை கிட்டத்தட்ட முடக்கி வச்சிருக்கிறதால உலகத்தோட எரிசக்தி சப்ளையே ஸ்தம்பிச்சு நிக்குது. இந்த தடைய உடைக்க கடற்படை உதவி அனுப்புங்கன்னு வாஷிங்டன் கேட்டுச்சு. ஆனா ஐரோப்பா கிட்டேருந்து வந்த பதில் ரொம்ப தெளிவா, சந்தேகமே இல்லாம முடியாது என்றதுதான். இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த அழுத்தம் அதிகமாக விரக்தி எப்படி சமூக வலைத்தளங்கள்ல வெடிச்சுதுன்னு பாருங்க. அதிபர் ட்ரம்ப் தன்னோட கூட்டாளிகளுக்கே இப்படி ஒரு நேரடி சவால விட்டார். ஓகே, இந்த அரசியல் இழுபறியால நமக்கு என்ன பாதிப்பு? இதோட விளைவுகள் போர்க்களத்தை தாண்டி உலகத்துல இருக்கிற சாதாரண மக்களோட பாக்கெட் வரைக்கும் வந்துடுச்சு. பெட்ரோல், டீசல் விலையெல்லாம் சில இடங்கள்ல 60% வரைக்கும் ஏறிடுச்சு. இது வெறும் நம்பர் கிடையாது, நாம பெட்ரோல் பங்க்ல சந்திக்கிற நிஜமான வலி. இது ரொம்ப கடுமையான பொருளாதார நெருக்கடியையும் தட்டுப்பாடுகளையும் உருவாக்குது. இதெல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும்னு நினைக்காதீங்க. இது குறுகிய கால பிரச்சனை இல்லைன்னு நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. இந்த சப்ளை செயின்ல ஏற்பட்ட பாதிப்போட தாக்கம் இன்னும் பல வருஷங்களுக்கு இருக்கும். ஒரு போர் ஆய்வு நிபுணரோட இந்த வார்த்தைகள் இந்த மோதலோட உண்மையான விலை என்னங்கிறத தெளிவா காட்டுது. அதாவது வரலாற்றிலேயே மிக வெற்றிகரமான ஒரு ராணுவ கூட்டணி சிதைஞ்சு போறதுக்கான வாய்ப்பு. அப்போ இங்க ஒரு பெரிய கேள்வி எழும்புது. ஒரு போரோட நியாயத்தன்மை பத்தியே கூட்டாளிங்களுக்குள்ள உடன்பாடு இல்லைனா அப்புறம் எதுதான் இந்த கூட்டணிய ஒன்னா பிடிச்சு வைக்கும்? உண்மையிலே இது ஒரு முக்கியமான கேள்வி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம எங்களை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.